தாய் யானையோட உடல்நிலைய பார்த்து குட்டி யானை கண்ணீர் விட்டு அழுத செய்தி தான் இப்போ பரபரப்பா போயிட்டு இருக்கு. கோவையில இருக்கிற மருதமலை பகுதியில பொதுவாவே யானைகளோட நடமாட்டம் அதிகமாவே இருக்கும். இந்த நிலையில அங்க சுமார் 40 வயசு இருக்கிற ஒரு பெண் யானைக்கு உடம்பு சரியில்லாம கீழே விழுந்திருக்கு. அந்த பெண் யானையோட அதோட 4 மாத குட்டி யானையும் இருந்திருக்கு. இதை அறிந்த வனத்துறையினர் சம்பவ இடத்துக்கு வந்து பார்த்திருக்காங்க. அப்போ அங்க இருந்த குட்டி யானை தன்னோட தாயோட நிலைமைய பார்த்து அழுகிறத நம்மளால பார்க்க முடியுது. ரொம்ப நேரமா அதோட தாய எழுப்புறதுக்கு அந்த குட்டியான முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இதையடுத்து வனத்துறையினரும் மருத்துவத்துறையினரும் தொடர்ச்சியா அந்த யானையோட உடல்நிலைய சரி பண்ணி அதை மறுபடியும் காட்டுக்கு அனுப்புற முயற்சி எடுத்துட்டு இருந்தாங்க. அந்த யானைக்கு ட்ரிப்ஸ் மூலமா மருந்துகளை கொடுத்துட்டு இருந்தாங்க. உணவும் கொடுக்க முயற்சி செஞ்சிருக்காங்க. ஆனா அந்த யானைனால சரியா உணவு கூட எடுத்துக்க முடியாத நிலைமையில தான் இருந்திருக்கு. இது மட்டும் இல்லாம வெயில் அதிகமா இருக்கிறனால யானை மேல வனத்துறையினர் தண்ணிய தொடர்ந்து ஊத்திக்கிட்டே இருந்திருக்காங்க. இதெல்லாம் கண்ட அந்த குட்டி யானை தன்னோட தாய் யானைய எழுந்திருக்குமாறு சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்திருக்கு. ஆனா ரொம்ப நேரம் கழிச்சும் அந்த தாய் யானைனால எந்திரிக்கவே முடியல. இதன் பிறகு உள்ளுறுப்புல ஏதாவது பாதிப்பு இருக்குதான்னு பாக்குறதுக்கு ஸ்கேன் செய்யணும்னு யானைய கிரேன் மூலமா நிக்க வச்சு அதுக்கு மருத்துவம் பார்த்திருக்காங்க. பின் அந்த யானைக்கு நோய் எதிர்ப்பு மருந்தும் நீர்ச்சத்து மருந்துன்னு நிறைய உணவு கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதிக அளவு தண்ணீரை யானை மேல பீச்சிருக்காங்க. சோர்வா இருந்த யானை தண்ணீர் பீச்சினதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் தேர்ன மாதிரி இருந்திருக்கு. ரொம்ப நேரமா தொடர்ந்து தீவிர சிகிச்சை அளிச்ச பிறகு இப்போ அந்த யானையோட உடல்நிலையில ஒரு முன்னேற்றம் தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் அந்த யானைய சுத்தி வந்த குட்டி யானைய அணைச்சு பாலும் கொடுத்திருக்கு. இந்த காட்சி அங்க இருந்த மருத்துவரையும் வனத்துறையினரையும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இதையடுத்து யானைக்கு முழுசா உடல்நிலை சரியானதுக்கு அப்புறம் மறுபடியும் அதை காட்டுக்கே அனுப்பி வைக்கப்படும்னு வனத்துறையினர் கூறியிருக்காங்க.